கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். தேர்வு எண் 9. முதல் கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் புகழேந்தி புலவர். சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடல்களின் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எது சரி அப்படின்றத பார்க்கலாம். 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம் கரெக்ட். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம் கரெக்ட். இப்ப இதுவும் கரெக்ட். ஓகே, அப்ப 900 பாடல்களை கொண்டது. ஓகே, முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. கிடையாது இல்லையா? 2700 பாடல். எத்தனை பாடல்னா 3 900 ரைட்டா? சோ 3 வேந்தர்களை பற்றி 900 பாடல்கள் தான் இருக்கு. ரைட். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா 108 பாட்டு தான் கிடைச்சிருக்கும். 900 பாட்டுல 108 பாட்டு தான் கிடைச்சிருக்கும். அதுவும் எதுல இருந்துன்னா புறத்திரட்டு வாயிலாக 108 பாடல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ரைட். முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தின்னு கொடுத்திருக்காங்க. கிடையாது, முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பேர் என்னன்னே தெரியல. அப்ப இதுவும் தப்பு. ஓகே, ஆசிரியர் தெரியல, ஆனா அவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் சொல்றாங்க. ஆசிரியர் பேர் தெரியல. சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடல்களின் தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம் கரெக்ட். பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம். ரைட்டா? சேர நாட்டை வந்து என்னது போர்க்கள சிறப்பு மிக்க நாடாகவும், சேர நாட்டை போர்க்கள சிறப்பு, சோழ நாட்டை சேர நாட்டை என்ன நாடு? அச்சமில்லாத நாடாகும். சேர நாடை வந்து அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு மிக்க நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துரை நாடாகவும் சொல்லுது இல்லையா? நம்மளுக்கு பாடப்பகுதியில் அதான் கொடுத்திருப்பாங்க. சேர நாடை வந்து அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாடை அதாவது ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு மிக்க நாடாக சோழ நாட்டையும், பாண்டிய நாட்டை முத்துரை நாடாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே ரைட். அப்ப இதுல வந்து சரியானது எது? 1 4 மட்டும்தான் சரி. 1 4 சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கான கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. கொண்டல் மேகம் நம்மளுக்கு தெரியும். தாமம் மாலை. புரிசை அப்படின்னா என்னது? மதில். புரிசைனா மதில். எயில் அப்படின்னாலும் மதில் தான். எயில் புரிசை இதெல்லாம் மதில். மல்லல் வளம். அப்ப 3 1 4 2 3 1 4 2 ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து ஏ. முக்கூடல் பள்ளு பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி வந்து இளைய மனைவி. இருவரையும் மணந்து திண்டாடும் பள்ளனின் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் முக்கூடல் பள்ளு. முக்கூடல் பள்ளு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கினை காணலாம். முக்கூடல் பள்ளோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் வந்து சதகம் சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப இதுல எது சரின்றதை நம்ம பாக்குறோம். முக்கூடல்ல வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர்ல வாழக்கூடிய பள்ளி இளைய மனைவி, 2 பேரையும் மணந்து பாடும் பல்லனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றதா முக்கூடல் பள்ளு. முக்கூடல் 3 நதிகள், அதாவது தட்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, இது 3க்கும் சேரக்கூடிய இடத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய சின்ன ஊர் தான் முக்கூடல். வடக்கே இருக்கிறதுனால முக்கூடல். 3க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேரக்கூடிய ஆறுக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஊரு. ரைட்டா? இது ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன நாடுன்னு சொல்றாங்க? ஆசூர் வடகரை நாடு. ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு இருக்கிற பாரு தென்கரை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராமாறு, இது 3ம் சேரக்கூடிய 3 நதியும் சேரக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் வடக்குல இருக்க ஊரை தான் வந்து என்ன சொல்றாங்க? முக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ரைட். இது பொதுவாக தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். தஞ்சை மாவட்டம் கிடையாது, நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி பேச்சு வழக்கு தான் இதுல காணலாம். ரைட்டா? சோ அப்ப திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கு தான் இதுல தெரியும். அப்ப 2வது தவறு. பள்ளியின் ஆசிரியர் யாருன்னே தெரியல. ஆமா, முக்கூடல் பள்ளியோட ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. ஓகேயா? ஆனா இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணாயினா புலவர் எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் தெரியல. இதோட நாடக பாங்குல அமைந்த நூலை எண்ணாயினா புலவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் தெரியல. அப்ப
இது கரெக்ட் தான். ஓகே, முக்கொடற்பல்லோட ஆசிரியர் யாருன்றது தெரியல. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பள்ளர்களின் வாழ்க்கை சித்தரித்து கூறும் நூல் சதகம் கொடுத்திருக்காங்க. எது? பள்ளு. தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய 8 பிரிவுகள்ல, தொல்காப்பியர் குறிப்பிடும் 8 பிரிவுகள்ல புலன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இந்த பல்லதான் குறிக்குது. தொல்காப்பியர் பிரிக்கக்கூடிய 8 பிரிவுகள்ல புலன் அப்படின்றது குறிக்கக்கூடியது எது? இந்த பள்ளு இலக்கியத்தை தான் குறிக்குது. ஓகேயா, ரைட். இதன் மூலியமா என்னது? உழவர்களை பத்தியும், அதே மாதிரி மீன் வகைகள், காளை வகைகள், இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். அதே மாதிரி விதைகளுடைய பெயர் வகைகள், இதெல்லாம் பத்தி எது? முக்கொடற்பல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ரைட். அப்ப இதுல தவறானது எது? 2, 4 தவறு. நம்மளுக்கு கேள்வி சரியானவை எவை? அப்ப சரியானவை எவை? 1, 3 சரி. 1 மற்றும் 3 சரி. கீழ்காண்பனவற்றுள் எவை சரியற்றவை என்று கூறுக. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறச்செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராது குறிக்கத்தக்கது. நற்றிணை செயல்கள் 8 அடி சிறுமையும் 12 பெருமையும் கொண்டது. நற்றிணை செயல்கள் அகவற்பால்களால் ஆனவை. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்ற பாண்டிய மன்னன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இதுல எது சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. சரி இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியற்றவை. இது நம்ம எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகேயா, ரைட். நூல்கள் நற்றிணை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் செய்திகளும் வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்று இல்ல. நற்றிணை ஒரு அகநூலா இருந்தா கூட புறச்செய்திகளும் வரலாற்று குறிப்புகளும் அதிகம் காணப்படக்கூடிய நூல் நற்றிணை. நற்றிணை அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடியது. 8 தொகை நூல்கள்ல முதலில் வைத்து பாடக்கூடியது. 8 தொகை நூல்கள்ல முதலில் வைத்து பாடக்கூடிய நூல் இல்லையா? ரைட். நற்றிணை செயல்களோட அடிவரையறை 8 அடி டு 12 அடி கொடுத்திருக்காங்க. 9 to 12 இல்லையா? ரைட். அப்ப இதுவும் தப்பு. 1 தப்பு, 2 தப்பு. ஓகே, 1 மற்றும் 2 தவறு. ரைட். நற்றிணையோட செயல்கள் அகவற்பாக்களால் ஆனவை. ரைட். ஆமா, அகவற்பாக்களால் ஆனது. 400 பாடல்களை கொண்டது. அதனால நற்றிணை 400 அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறது. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஆமா, தொகுத்தவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனாரால பாடப்பட்டிருக்கும். கடவுள் வாழ்த்து யார்? கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பத்தி இருக்கும்னா திருமாலை பற்றியதாக இருக்கும் இல்லையா? ரைட். அப்ப இது 2 சரி, இது 2 தவறு. கேள்வி சரி அற்றவை. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப 1, 2 சரியற்றவை. டி ஆன்சர். 1, 2 சரியற்றவை. திருக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திருக்கடுகம். திருக்கடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடுகம் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. சுக்கு மிளகு திப்புளி ஆன மருந்துக்கு பெயர் பெற்ற நூல். சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் பெற்ற நூல். அப்ப இதுல என்னது? பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்கடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது இல்லையா? திருக்கடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்கள். அப்ப பொருத்தமற்றதுதான். முதலே தெரிஞ்சிருச்சு. திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திருநெல்வேலி திருத்து அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். திருநெல்வேலி திருத்து அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். பாயிரம், அதாவது இந்த நூலுடைய பாயிரம் இவரை செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சிறப்பிக்குது. செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சிறப்பிக்கிறது. நல்லாதன் அதாவது இவர் ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியல. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலி அந்த 3 மருந்து பெயர்களானதான் திருக்கடுகம். அப்ப இதுல தவறானது ஏ மட்டும்தான். 100 வெண்பாக்களை கொண்டது. பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடுறவர் யாரு? ஓசை நலம் சிறப்பிக்க பாடுபவர். தொடர்நிலை செய்யில் பாடுபவர். சொல்லணி அமைத்து பாடுபவர். ரைட். பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடினவங்க யாரு? ஆசுக்கவி. பாடு அப்படின்னு சொன்ன உடனே ஆசையா பாடிடுறாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆசுக்கவி. ஓசை நலம் மிக்க பாடுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசை. மதுரைனாலே இனிமைன்னு அர்த்தம். அப்ப ஓசை நலம் மிக்க பாடுறவங்க மதுரக்கவி அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தொடர்நிலை செயல் பாடுபவர். ரைட்டா? காப்பியங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விருத்த பாக்குல பாடுவாங்க இல்லையா? விருத்த பாவல் ஆனதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தாரக்கவி. தொடர்நிலை செயல் காப்பியங்கள்லாம் பாடுறவங்க வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுறவங்க சித்திரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுறவங்க சித்திரக்கவி. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 2, 1. பாடு அப்படின்னு சொன்னோடனே பாடுறவங்க ஆசுக்கவி. ஆசையா பாடிட்டாங்க. ஓசை நலம் மிக்க சிறக்க பாடுறவங்க மதுரக்கவி. தொடர்நிலை செயல் எடுத்து பாடுறவங்க வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுறவங்க சித்திரக்கவி. அப்ப ஆன்சர் 3, 4, 2, 1. 3, 4, 2, 1.
அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தூதுவளை, கற்றாழை, கரிசலாங்கண்ணி, குறுமிளகு. ரைட்டா? தூதுவளை, தூதுவளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஞான பச்சிலை அப்படின்னு தூதுவளையை சொன்னவங்க யாரு? சிங்கவள்ளி அப்படின்னு அழைக்கப்படும். தூதுவளை வந்து சிங்கவள்ளி, ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லி இத சொல்றவர் யாரு? வள்ளலார் சொல்லியிருப்பாரு. ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருப்பாரு இல்லையா? கற்றாழை, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. கற்றாழை அப்படின்னோம்னா குமரி. ஓகே, 1. கரிசலாங்கண்ணி, ரைட். கரிசலாங்கண்ணி வந்து என்னது? தேகரசம். கரிசலாங்கண்ணி என்னன்னு சொல்றாங்க? தேகரசம். ரைட்டா? இது என்னன்னு சொல்றாங்கன்னா கரிசாலை, கையாந்தகரை, கையாந்தகரை, பிருங்கரசம், தேகரசம். அப்படின்னா தேகரசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேயா? ரைட். அப்ப இதெல்லாம் வந்து எதை குறிக்குது? கரிசலாங்கண்ணியை குறிக்குது. குறுமிளகு இந்திய மருந்து. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னது? 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. டி ஆப்ஷன். அடுத்த கேள்வி. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்தவர் யார்? தம் பெயரை பரிதிமார் கலைஞர் மாத்தி அமைச்சுக்கிட்டவங்க யார்? யாரு? நம்மளுக்கு தெரியும். யாரு? சூரிய நாராயண சாஸ்திரி. ரைட்டா? தனி பாசுர தொகை இவர் எழுதின நூல். தனி பாசுர தொகை. இந்த நூல்ல தான் இவர் பேர் என்னன்னு மாத்திக்குவாரு? பரிதிமார் கலைஞர்னு மாத்திக்குவாரு. இவரை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொன்னவர் யாரு? திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொன்னவர் யாரு? திராவிட சாஸ்திரி சி.வை. தாமோதரனார் வந்து சொல்லியிருப்பார். திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை இவருக்கு சி.வை. தாமோதரனார் வந்து வழங்கி இருப்பாரு. தமிழுக்காண்டி பல தொண்டுகள் ஆட்டியிருப்பாரு. தன்னட்ட தமிழ் படிச்ச மாணவர்களை வந்து இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு பெயரிட்டு அழைச்சிருப்பார். இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னிட்ட படிச்ச மாணவர்களை வந்து பெயரிட்டு அனுப்பிச்சிருப்பாரு. இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அனுப்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி மதுரை விளாச்சேரியை சேர்ந்தவர். ரைட்? அப்பா கிட்ட வந்து வடமொழியையும் அதே மாதிரி சபாதிபதி ஆட்ட என்ன கண்டிருப்பாரு? இவர் வந்து இலக்கியங்களையும் கற்று தெரிஞ்சிருப்பாரு. ஓகேயா? வேற என்ன வேற பத்தி நம்ம சொல்லலாம். ரூபாவதி, கலாவதி அப்படின்ற 2 நாடகங்களுக்கு வந்து பெண் வேடமிட்டு நடிச்சிருப்பாரு. நீதிநெறி விளக்கம் அதுல 51 பாடல்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. நீதிநெறி விளக்கத்துல 51 பாடல்களுக்கு வந்து உரை எழுதியிருப்பாரு. மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டேன், சாரி. 51 பாடல்களுக்கு வந்து என்ன எழுதியிருப்பாரு? உரை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து ஞான போதினி அப்படின்ற இதழை வந்து நடத்தியிருப்பாரு. அதாவது மூசி பூர்ணலிங்கம் அவரோட இதழ் தான் இது. மூசி பூர்ணலிங்கம் தான் தொடங்கியிருப்பாரு. அந்த இதழ்ல வந்து இவர் பணியாற்றிருப்பாரு. ஞான போதினி அப்படின்ற இதழை வந்து இவர் நடத்தியிருப்பாரு. மூசி பூர்ணலிங்கத்துடைய இதழான ஞான போதினி அதை வந்து இவர் பணியாற்றியிருப்பாரு. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாவேசு ஐயர், தாண்டவராய முதலியார், செல்வகேசவ முதலியார், குபாரா. நூல்கள். வாவேசு ஐயர் இவருடைய முதல் சிறுகதை என்னது? குளத்தங்கரையும் அரசமரமும் குளத்தங்கரையும். ரைட்டா? அதுதான் முதல் சிறுகதையும் கூட. ரைட்டா? முதல் புதினம் கேட்டோம்னா பிரதாப முதலியார் சரித்திரம். அதுதான் முதல் புதினம். முதல் சிறுகதைன்னு கேட்டோம்னா குளத்தங்கரையும் அரசமரமும். குளத்தங்கரையும் அரசமரமும். ரைட்? அது யார் எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வாவேசு ஐயர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, அவருடைய நூல் என்னது? மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள். கேசவசந்திர முதலியார் அபிநய கதைகள். குபாரா என்ன எழுதியிருப்பாங்கன்னா காணாமலே காதல். காணாமலே காதல் வந்து யாரு? குபாரா. அப்ப 2, 1, 4, 3 இதுக்கு ஆன்சர். 2, 1, 4, 3. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது? நம்ம அடிக்கடி இந்த கொஸ்டின் பார்த்திருப்போம் இல்லையா? சரி, யாருடைய பிறந்த நாள? காமராஜருடைய பிறந்த நாள. காமராஜருடைய பிறந்த நாள ஜூலை 15. ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுது. காமராஜருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுது. இவருக்காண்டி 2/10/2000 வந்து கன்னியாகுமரியில மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் பேர் சூட்டியிருப்பாங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு இவரோட பேரை வச்சிருந்திருப்பாங்க. காமராஜர் உள்நாட்டு முனையம் அப்படின்னு சொல்லி அந்த விமான நிலையத்துக்கு பேர் வச்சிருந்திருப்பாங்க. மெரினா கடற்கரையில சிலை வச்சிருப்பாங்க. சென்னை விருதுநகர் இல்லத்தை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி 1976 இவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டிருக்கும். ஓகேயா? ரைட். இன்னைக்குரிய 10 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.
மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு தேர்வு எண் 9க்கான விளக்கம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து அதுல ஒரு 40, இதுல ஒரு 48 டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? பழசுல வந்து மொத்தம் வந்து ஒரு 40 வந்து பார்த்துருப்போம். இப்போ புதுசுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 8 வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? 48 வந்து மொத்தம் முடிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த தேர்வு வந்து இன்றைக்கு தேர்வு வந்து 9வது தேர்வு வந்து பார்க்க போறோம். 8வது மற்றும் 9வது பாடப்பகுதியில் பார்த்தோம்னா சமூக அறிவியல்ல குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்ற டாபிக்கும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். அதே மாதிரி அறிவியல்ல வந்துட்டு ஒளியியல், சரிங்களா, லைட் அப்படின்ற டாபிக்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற போகுது. சரிங்களாப்பா? ஓகே. நமக்கு வந்துட்டு மொத்தமா வந்து அதிரதன், தமிழ் தகுதி தேர்வு அதிரதன், அதே மாதிரி ஆரியப்பட்டா மேக்ஸ் டெஸ்ட், பொற்காலம், இது மூணுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மொத்தமா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து வந்து பாருங்க. கண்டிப்பான முறையில் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களாப்பா? சரிப்பா, ஓகே. நம்ம கேள்விக்குள்ள நேரடியாக போயிடலாம். முதல் கேள்வி, 2004 டிசம்பர் 3ஆம் நாள் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை எத்தனை ஆண்டுகளுக்குள் இந்திய தூதரகத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து குடியுரிமை அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா 1955, சரிங்களா, 1955 வந்து குடியுரிமை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? குடியுரிமை சட்டம் வந்து 1955. இந்த குடியுரிமை பார்த்தோம் அப்படின்னா 5 வழிகளை பெறலாம். எத்தனை வழிகளை பெறலாம் அப்படின்னா 5 வழிகளில் வந்து குடியுரிமை வந்து பெறலாம். பெறுவதற்கான வழிமுறைகள் வந்து 5. குடியுரிமை இழப்பதற்கு பார்த்தோம் அப்படின்னா 3 வழிமுறைகளை குடியுரிமை வந்து இழக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குடியுரிமை எத்தனாவது பார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதி 2ல வந்து இருக்கு. பகுதி 2ல ஆர்டிகல் 5 to 11, ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். 5 வழிமுறைகளை வந்து பெறலாம், 3 வழிமுறைகளை வந்து குடியுரிமையை வந்து இழக்கலாம். சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 2004 டிசம்பர் 3ஆம் நாள் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை எத்தனை நாட்களுக்குள்ள வந்து இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம வந்து பதிவு வந்து பண்ணிருக்கணும். 1 வருஷத்துக்குள்ள பதிவு வந்து பண்ணிருக்கணும். இப்ப பாருங்க, 5 வழிகள்ல வந்து குடியுரிமை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். 5 வழிகள்ல குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிறப்பால், சரிங்களா, பிறப்பால் வந்து குடியுரிமை வந்து பெறுறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வம்சாவளி, சரிங்களா, வம்சாவளி மூலமாக குடியுரிமை வந்து பெறுறது. 3வது பார்த்தோம்னா இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. 4வது பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா, பதிவு செய்தல் மூலமாக. 5வது பார்த்தோம்னா பிரதேச இணைப்பு அப்படின்றாங்க. பிரதேச இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் ஒண்ணுன்னா என்னன்னு பார்ப்போம். பிறப்பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது 1950 ஜனவரி 26 இருந்து, சரிங்களா, அதுக்கு முன்னாடி அதுல இருந்து 26 இருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 1987 வரைக்கும், சரிங்களா, 1987 ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா, இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இந்தியாவில் பிறந்தவங்க, சரிங்களா, இந்தியாவில் பிறந்தவங்க பிறப்பால் அடிப்படையில வந்து என்ன செஞ்சிருக்காங்க, குடியுரிமை கொடுக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா வம்சாவளியில பார்த்தா அப்படின்னா இதே 1950 டு ஜனவரி 26. அடுத்து பார்த்தோம்னா 1992, சரிங்களா, ஜனவரி 26 1950. இது வந்து 1992 டிசம்பர், சரிங்களா, டிசம்பர் 10 வரைக்கும், சரிங்களா, டிசம்பர் 10 வரைக்கும் இடைப்பட்ட நம்ம பிறந்த மக்கள் வந்து என்னது வேற நாட்டுல போய் இருந்தாலும் அந்த வந்து வம்சாவளி மூலமாக இருக்கிறது. இயல்பு குடியுரிமை வந்து இயல்பாகவே நம்ம இந்தியாவிலே பிறந்திருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க, அது வந்து இயல்பு குடியுரிமை. பதிவு செய்தல், வெளிநாட்டுல பிறந்திருந்தா கூட நமக்கு பதிவு செய்தல் சொன்னா பாத்தீங்களா, இந்த பதிவு செய்தல் மூலமாக நம்ம வந்து குடியுரிமை பெறுறது. அடுத்து வந்து பிரதேச இணைப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு நாட்டோட போர் புரிந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பகுதியிலையும் இணைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி 5 வழிகளில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குடியுரிமையை வந்து பெறலாம். அதே மாதிரி குடியுரிமை இழக்கிறதுக்கு எத்தனை வழிகள் பார்த்தோம், 3 வழிகளில் வந்து பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தானாக முன் வந்து குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்றது, அது வந்து துரத்தல் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை முடிவுக்கு வருதல், சரிங்களா, குடியுரிமை வந்துட்டு முடிவுக்கு வருதல். எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறொரு நாட்டுல போய் நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, வெளிநாட்டுல போய் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னா தன்னால நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை என்ன செய்யும், அது வந்து முடிவுக்கு வந்துடும். சரிங்களா, இது வந்து 2வது. 3வது டைப் பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா,
அதாவது மறுத்தல், குடியுரிமை கொடுக்கறதுக்கு வந்து மறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தா அப்படின்னா இந்த அதாவது மோசடி அந்த மாதிரி, சரிங்களா, மோசடி பண்றது இல்ல அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக, இந்திய சட்டங்களுக்கு எதிராக வந்துட்டு இது பண்றது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குடியுரிமை வந்துட்டு கட்டாயப்படுத்தி என்ன செய்வாங்க, சிட்டிசன்ஷிப் வந்து பிடிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்படியே 3 வழிகளில் வந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம இந்த இதையும் வந்து பாத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடையா இருக்குது. சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமை எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி, சரிங்களா, பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழகத்துல ஒட்டி தமிழக மக்கள் இருக்கக்கூடிய நிறைய மிகுந்த பகுதி. இந்த பாண்டிச்சேரி வந்து பார்த்தா அப்படின்னா யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்கள், சரிங்களா, சட்டமன்றங்கள் கொண்ட யூனியன் பிரதேசம் பார்த்தோம்னா புதுச்சேரி, டெல்லி, அடுத்து வந்து இப்ப வந்து பார்த்தா அப்படின்னா எதுப்பா நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து வருது. சரிங்களா? இந்த புதுச்சேரி பார்த்தா அப்படின்னா 1962 வரைக்கும், சரிங்களா, 1962 முன்னாடி வரைக்கும் புதுச்சேரி மக்களுக்கு வந்துட்டு குடியுரிமை வழங்கல. இதுல வந்து பார்த்தோம்னா பிரெஞ்சு, சரிங்களா, இது வந்து பிரெஞ்சு பகுதி, பிரெஞ்சு மக்கள் வந்து பிரெஞ்சு நாட்டினர் வந்து ஆண்ட பகுதியாக வந்து இருக்குது. சரிங்களா? அதனால பார்த்தா அப்படின்னா 1962 காலகட்டத்தில் நம்மளுடைய இந்தியாவுடைய எல்லைகளை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 1962 தான் பார்த்தா அப்படின்னா இந்திய குடியுரிமை வந்து நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 2க்கு என்னப்பா? ஆப்ஷன் சி தான் நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரிப்பா, எப்பொழுது PIO அதாவது பார்த்தா அப்படின்னா பர்சன் இன் இந்தியா, சரிங்களா, பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின், சரிங்களா, இது வந்து பார்த்தா அப்படின்னா அதாவது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், சரிங்களா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வெளிநாட்டில் வசிக்கிறாங்க, ஆனா பார்த்தா அப்படின்னா இந்தியாவில் வந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் தான், சரிங்களா, நம்ம இந்தியர்கள் ஆனா வெளிநாட்டில் வசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? எப்பொழுது PIO முறை வந்து இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI, சரிங்களா, OCI அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஓவர்சீஸ், சரிங்களா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா கார்டு ஹோல்டர், அதாவது வெளிநாட்டில் வசிக்கிறவங்க, சாரி வெளிநாட்டு குடியுரிமையை வச்சிருக்கவங்க ஆனா பார்த்தோம்னா இந்தியாவில் வசிக்கிறதுக்கான அந்த கார்டு அடையாள அட்டையை வந்து வச்சிருக்கவங்க தான் பார்த்தோம்னா OCI அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த PIO முறை வந்து இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு எந்த வருஷம் வந்து இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015 ஜனவரி 9 தான் வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. PIO முறை வந்து இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறை வந்துட்டு என்ன செஞ்சாங்க, இணைக்கப்பட்டது 2015 ஜனவரி 9. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இது நமக்கு வந்து இருக்குது. சரிங்களாப்பா? சரிங்களா? அதனால நல்லா பாத்துக்கணும். OCI அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் கேட்பாங்க, ஓவர்சீஸ் ஆஃப் சிட்டிசன், சரிங்களா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர், இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்றதான் அதனுடைய விரிவாக்கமா இருக்கு. சரிங்களா? இந்த PIO பார்த்தா அப்படின்னா பர்சன் இந்தியா, சரிங்களா, பர்சன் இந்தியன் ஆஃப் பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதையும் வந்து விரிவாக்கம் கேட்டாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் வந்து பாத்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு மிக சரியான விடை. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, சமய சார்பின்மையை பற்றி அசோகர் எந்த பாறை கல்வெட்டுல வந்து குறியிட்டு இருக்காரு, எந்த அரசாணை பாறை கல்வெட்டுல வந்து குறியிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. நம்ம வந்துட்டு மௌரிய பேரரசை வந்து பார்த்திருக்கோம். 16 மகா ஜனபதங்கள், சரிங்களா, மகா ஜனபதங்கள் பார்த்திருக்கோம். அதுல வந்து 4 அரசுகள் வந்துட்டு மேலோங்கி இருந்ததாக வந்து பார்த்திருப்போம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதக பேரரசு வந்து ஒரு மேலோங்கி இருந்ததாக வந்து பார்த்தோம். மதக பேரரசுல ஒரு 4 வம்சங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக பெருசா வந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஹாரியங்க வம்சம், சிசுநாத வம்சம், அதே மாதிரி பார்த்தோம்னா நந்த வம்சம், கடைசியா வந்துட்டு மௌரிய வம்சம் அப்படின்னு சொல்லி 4 டைப்பை வந்து முன்னாடி பார்த்திருப்போம். இந்த மௌரிய பேரரசனுடைய மிகப்பெரிய ஆளுமைக்குரிய அரசனாக இருந்தவர் தான் அசோகர். அசோகர் தன்னுடைய கலிங்க போரின் வெற்றிக்கு பின்னாடி போரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறந்தவர். அதே மாதிரி உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகளுக்கு அப்படின்னு மருத்துவமனையை ஆரம்பிச்ச முதல் மனிதர் யாரு அப்படின்னா நம்மளுடைய அசோகர் அவர்கள் தான். அசோகருடைய மத சார்பின்மையை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா 12வது பாறை கல்வெட்டு, 12வது பாறை தூண் கல்வெட்டு. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா 3வது மற்றும் 12வது பார்த்தா அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்களையும் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டாக இந்த 3வது மற்றும் 12வது பாறை கல்வெட்டு நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் டி டெல்லி தான் நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
சரிப்பா, கூற்றுகளை ஆராய்க. 5வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1, நம் நாட்டில் எவ்வித சமய மக்களையும் பின்பற்றினாலும் அவர்கள் அரசு பணியில் நுழைய தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கூற்று 1ல சொல்லுது. ஓகே, பார்க்கலாம். அடுத்து 2வது கூற்று பாருங்க. நமது அரசியலமைப்பின்படி கல்விக்கூடங்களில் முற்றிலும் சமய போதனைகள் இருத்தல் கூடாது என்பதோடு எந்த ஒரு சமயத்திற்கும் ஆதரவாக எந்த வரிகளும் வசூலிக்க கூடாது அப்படின்றது முறையாக உள்ளது. ரெண்டுமே சரியாதான் வந்து கொடுத்திருக்காங்க. நம் நாட்டில எந்த வித சமயத்தையும் மக்கள் வந்து பின்பற்றினாலும் அவர்கள் அரசு பணியில் நுழைய தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நம் நாட்டு அரசியலமைப்பின்படி பார்த்தா அப்படின்னா கல்விக்கூடங்களில் முற்றிலும் சமய போதனை இருத்தல் கூடவே கூடாது என்பதோடு அவர் ஒரு சமயத்திலிருந்து ஆதரவாக எந்த ஒரு வரியும் வசூலிக்க கூடாது அப்படின்னு முறை வந்து நமக்கு வந்து இருக்கு. அப்ப கூற்று 1, 2 ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்கப்பா, மிகவும் சரியாக தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியாக இருக்கு. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சமய சார்பின்மை எல்லாமே சமம் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்ல வராங்க. இதை பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 15 என்ன சொல்லும், ஆர்டிகல் 15 வந்துட்டு சாதி சமயம் இனம் மொழி பாகுபாடு அடிப்படையில வந்துட்டு வேறுபாடு காட்டக்கூடாது, அதாவது பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆர்டிகல் 15. அதுக்கடுத்து வருமா ஆர்டிகல் 16 என்ன சொல்லிருப்பாங்க, அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பு. சரிங்களா, சமம். அந்த சமய சார்பின்மை அப்படின்னா அனைவருமே சமம் அப்படின்ற கான்செப்ட சொல்றதுதான் சமய சார்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாப்பா, அதே மாதிரி இந்த சமய சார்பு அப்படின்றது பார்த்தா அப்படின்னா ஆர்டிகல் நமக்கு வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ல சரிங்களா, நம்மளுடைய முகவுரையில பார்த்தோம்னா அந்த சமய சார்பற்ற அப்படின்ற கான்செப்ட் வந்து எந்த வருஷம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா முகவுரையில வந்து சேர்த்திருப்பாங்க. முகவுரை வந்து ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976ல. அதன்படி பார்த்தா அப்படின்னா முகவுரையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இறையாண்மை மிக்க இந்திய அரசியலமைப்பு பார்த்தா அப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு மக்களாட்சி குடியரசு அல்லது ஜனநாயக ஆட்சி அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அதை வந்து அந்த வரிசையை வந்து பாத்துக்கிறோம்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா இறையாண்மை முதல்ல வரும், அடுத்து சமதர்ம, அடுத்து சமய சார்பற்ற, அதுக்கடுத்து தான் பார்த்தா அப்படின்னா என்ன வரும், மக்களாட்சி ஜனநாயகம் அல்லது குடியரசு அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து வரிசையை வந்து பாத்துக்கணும். சரிங்களாப்பா, அப்ப நம்ம பிரிவு 27 ஆர்டிகல் 27 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சமயத்தை ஆதரிக்க, அதாவது சமயத்தை ஆதரிக்க குடிமக்களுக்கு வந்து வரி வசூலித்துமாறு வலியுறுத்தக்கூடாது. அதாவது எந்த ஒரு சமயமா இருக்கட்டும், இப்ப கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் இல்ல முஸ்லீம்ஸா இருக்கட்டும் இல்ல நமக்கு இந்துக்களா இருக்கட்டும், இந்த சமயத்தை வந்து ஆதரிச்சு வந்து நமக்கு வரி வசூலிக்கு செலுத்துறது வந்து வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் 27. சரிங்களா, அப்ப 27 1க்கு வந்து 1 நேரா தான் கொடுத்திருக்காங்க. பிரிவு 28 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அப்படின்னா சமய போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. சரிங்களா, சமய போதனைகள்ல கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை வந்து சொல்லுது. 29ல 2 பார்த்தா அப்படின்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அது வந்து பாத்துக்கணும். 1, 3, 2ல வந்து நமக்கு சரியான விடையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து 25 ஆர்டிகல் 25ல 1 என்ன சொல்லுது அப்படின்னா எந்த மதத்தையும் வந்து இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகன் வந்து எந்த மதத்திலையும் வந்து நம்ம வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 25ல 1. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 26 ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அப்படின்னா சமயத்தை, அதாவது எந்த ஒரு சமய நிர்வாகங்கள் கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு நிறுவனமா இருக்கட்டும் அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வந்து பெறக்கூடியதான் 26 ஆர்டிகல் 26 வந்து சொல்லுது. அதெல்லாம் தெளிவா வந்து பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமான கேள்விகளா வந்து இதுல வந்து இருக்குது. சரிங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து சயின்ஸ்ல 7வது கொஸ்டின் பாருங்க. இந்த ஒளியினுடைய திசை வேகம் குறித்து வந்து கேள்வி கேட்கிறாங்க. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா தண்ணீர், சரிங்களா, தண்ணியோடைய ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2.25 × 10⁸. சரிங்களா, 2.25 × 10⁸ தான் நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்கு தண்ணீருக்கு வந்து. சரிங்களா, ஒளியுடைய திசை வேகம் வந்து கேட்கிறாங்க. சரிங்களா, ஒளி விலகல் எண் கிடையாது, திசை வேகம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தா அப்படின்னா கண்ணாடிக்கு பார்த்தா அப்படின்னா 2 × 10⁸. சரிங்களா, கண்ணாடிக்கு. அதுக்கடுத்து வைரம். சரிங்களா, வைரத்துக்கு பார்த்தா அப்படின்னா 3 × 10⁸. காற்றுக்கு வந்து பார்த்தோம்னா 1.25 × 10⁸. சரிங்களா, அப்ப ஆப்ஷன் சி தான் 3, 4, 2, 1. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அதனுடைய ஒளிவிலகல் எண் தண்ணீருக்கு ஒளிவிலகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.33. சரிங்களா, 1.33 நான் சொல்றது வந்து ஒளி விலகல் என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, தண்ணீருக்கு வந்து 1.33. அதே மாதிரி கண்ணாடிக்கு பார்த்தோம்னா 1.5. கண்ணாடியோடைய ஒளிவிலகல் என்ன வந்துட்டு 1.5. அதுக்கடுத்து வைரத்துக்கு பார்த்தோம்னா 2.4. சரிங்களா, 2.4
2.41 சரிங்களா 2.41 வைரத்துக்கு வந்துட்டு ஒளி விலகல் என்ன வந்து இருக்குது. அதுக்கடுத்து காற்றுக்கு பார்த்தோம்னா 1 சரிங்களா, காற்றுக்கு 1 வந்து ஒளி விலகல் என்ன வந்து இருக்குது சரிங்களா. அதனுடைய வந்து தொடர்ச்சியா வந்து இதையும் சேர்த்து நம்ம வந்து பாத்துக்கணும் ஓகேங்களாப்பா. அப்ப கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எதில் முழு அக எதிரொலிப்பு வந்து நடைபெறும் அப்படின்னு கேட்கிறாங்க. முழு அக எதிரொலிப்பு இருக்கணும் அப்படின்னா ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிபந்தனைகளை வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒளியின் திசைவேகம் வந்து செங்குத்து திசையில வந்து இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம வந்து முன்னாடி படிச்சிருப்போம் சரிங்களா. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, கீழ்கண்டவற்றில் எதில் முழு அக எதிரொலிப்பு வந்து நடைபெறுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. எதுல பார்த்தா அப்படின்னா ஒளியானது கண்ணாடியிலிருந்து தண்ணீருக்கு செல்லும் பொழுது சரிங்களா, கண்ணாடியிலிருந்து தண்ணீருக்கு செல்லும் பொழுதுதான் முழு அகரொலிப்பு வந்துட்டு நடைபெறுகிறது சரிங்களா. அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் சி நமக்கு மிக சரியான விடையா இருக்குது சரிங்களா. ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஒளி இலைகள் மூலம் ஒளி இலைகள் முழு அக எதிரொலிப்பின் அடிப்படையில் செயல்படுகிறது. கரெக்ட் தானப்பா. ஒளி இலைகள் பார்த்தா அப்படின்னா முழு அக எதிரொலிப்பின் அடிப்படையில் தான் வந்து செயல்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா நீண்ட தொலைவுகளுக்கு ஒளி இந்த ஒளி வந்து சவுண்டு சரிங்களா, சவுண்டு இதனுடைய எஸ்ஐ அலகு வந்துட்டு டெசிபல் சரிங்களா. இந்த ஒளி வந்துட்டு ஒளிச்செறிவு வந்து பார்த்தா அப்படின்னா லைட்டு, ஒளிச்செறிவுடைய எஸ்ஐ யூனிட்ஸ் எஸ்ஐ அலகு பார்த்தா அப்படின்னா என்னப்பா, இது வந்து டெசிபல், இது வந்துட்டு கேண்டிலா சரிங்களா. அதனால தெளிவா வந்து பாத்துக்கணும் ஓகேங்களாப்பா. ஓகே, ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. பாருங்க, நீண்ட தொலைவு ஒளி மற்றும் ஒளி செய்கைகளை அனுப்ப ஒளி இலைகள் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. ஒளி இலைகள் பயன்படுத்தப்படுகிறது. கூற்று சரி, காரணமும் சரி, மேலும் கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் வந்து நமக்கு வந்து இருக்குது சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான விடையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்னெல் விதி சரிங்களா, நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது ஸ்னெல் விதி வந்து கேட்பாங்க. இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா sin I by sin R is equal to மாறிலி. இதான் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்னெல் விதி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆடி சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆடி சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா I1/f is equal to ஆடி சமன்பாடு 1/f is equal to 1/u by 1/v சரிங்களா, 1/v சரிங்களா பிளஸ் சரிங்களா. இந்த சமன்பாடும் ரொம்ப முக்கியம். 1/f is equal to 1/u பிளஸ் 1/v இதுதான் வந்து ஆடி சமன்பாடு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. குழி ஆடி சரிங்களா. குழி ஆடி வந்து பயன்படுவது எதுல பார்க்க கேட்கிறாங்க சரிங்களா. பயன்படுவது எதுல அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா. சரி பார்க்கலாம் பாருங்க. பல் மருத்துவர், காது மூக்கு தொண்டை மருத்துவர். குழி ஆடி பார்த்தா அப்படின்னா குவிக்கும் ஆடி சரிங்களா, சிறுசா இருக்கிறத பெருசா ஆக்கி காட்டுறது. பல் மருத்துவர், காது மூக்கு தொண்டை மருத்துவர் வந்து இந்த குழி ஆடியை வந்து பயன்படுத்துறாங்க. கை மின் விளக்கு, வாகனங்கள், முகப்பு விளக்கு, தேடு விளக்கு இதுல எல்லாமே பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அரை சூடேற்றி மற்றும் சூரிய சூடேற்றி இதுல வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல வந்து குவிக்கும், அதான் குவிலென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம மின்கல அடுப்புல வந்து பயன்படுத்தக்கூடியது. இது மூணுமே சரிதான். 1 2 3 எங்க இருக்குது, ஆப்ஷன் சில வந்து இருக்குது. வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுத்தப்படுகிறது எதுன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா குவி ஆடி சரிங்களா. குவி ஆடி இதுல வந்து பார்த்தோம்னா குவி ஆடி வந்து கிட்ட குழி சரிங்களா, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. கிட்ட பார்வை சரி செய்யறதுக்கு குழி லென்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. தூர குவி அப்படின்னு பார்த்தோம்னா தூர பார்வையை வந்துட்டு சரி செய்யறதுக்காக குவியாடி வந்து பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. இதுல வந்து பார்த்தோம்னா கிட்ட பார்வையை சரி செய்யறதுக்கு குழியாடி, தூர பார்வையை சரி செய்யறதுக்கு வந்து குவியாடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா. இப்ப நமக்கு வந்து இரண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சரிங்களா, கிட்ட பார்வையும் தூர பார்வையும் ரெண்டுமே ஒரே நபர்களுக்கு சரிங்களா, ஒரு நபருக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன அதை வந்து வச்சு சரி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா. பார்த்தா அப்படின்னா கிட்ட பார்வையும் தூர பார்வையும் சேர்த்து சரி பண்றதுக்கு எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருபுற குவிய லென்ஸ் குவிய லென்ஸை பயன்படுத்தி தான் கிட்ட பார்வையும் தூர பார்வையும் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களாப்பா. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வைரத்தினுடைய மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வைரத்தினுடைய மாறுநிலை கோணம் 24.4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த கேள்வி நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது சரிங்களா. அதனால நல்லா தெளிவா வந்து பாத்துக்கணும். இன்றைய தேர்வுக்கான 10 கேள்வி வந்து பார்த்திருக்கோம் சரிங்களா. நல்லா தெளிவா படிங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அடுத்த தேர்வுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து வரும் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக தான் இருக்குது. மாணவர்கள் எல்லாருமே
தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். நன்றி, வணக்கம். கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் மற்றும் வேலை. ஆல்ரெடி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நேரம் மற்றும் வேலை அப்படின்ற தலைப்புல இருந்து 2 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தேர்வுகள்ல தான் பார்த்தோம் அப்படின்னா நேரம் மற்றும் வேலையில் உள்ள பேசிக் ஃபார்முலாஸ், இருக்கக்கூடிய அடிப்படையான சம்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய கணியன் அகாடமி யூடியூப் சேனல் போங்க. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. இது போக பார்த்தோம் அப்படின்னா இலவச கணித தேர்வின் சார்பாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்ரெடி நம்ம 40க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த தேர்வுகளினுடைய விளக்கம் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் யூடியூப் சேனல் போங்க, நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய இலவச கணித தேர்வுக்கான விளக்கத்தை பார்த்து நன்முறையில் நீங்க பயனடைங்க. ஓகேங்களா? நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம்ல 25க்கு 25 வாங்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடிஷனல் கொஸ்டின் தேவை அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் பாருங்க. இல்லைன்னா நம்மளுடைய கணியன் அகாடமி யூடியூப் சேனல் போங்க. அதில் மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சார் நடத்திருப்பாங்க. மேக்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க அதை பார்த்துக்கோங்க. இல்ல சார் எனக்கு இன்னும் அடிஷனல் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய கணியன் அகாடமி யூடியூப் சேனல், நம்ம கணியன் அகாடமி புக்ஸ் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு மொத்தமே 4 புக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சொல்லி 4 புக்ஸ் போட்டிருக்கோம். அந்த 4 புக்ஸ் பார்த்து முடிக்கிற பட்சத்தில் உங்களால கணிதத்துல இருந்து கண்டிப்பான முறையில் 25க்கு 25 வாங்க முடியும். ஓகேங்களா? நேரடியாக கேள்விக்கு போயிருவோம். கேள்வி எண் 1. ஓகேங்களா? நேரம் மற்றும் வேலை தலைப்புல இருந்து கேள்வி எண் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 பெண்கள், ஓகேவா, 5 ஆண்கள் 12 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திறமை விகிதம் என்ன? அதாவது ஏதோ ஒரு வேலை இருக்குங்க. ஓகேங்களா? அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்கள் 12 நாள்ல முடிச்சிடுறாங்க. அதே வேலையை 8 பெண்கள் 15 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்படின்னா அந்த ஆண் செய்யக்கூடிய வேலைக்கான திறமைக்கும் பெண் செய்யக்கூடிய வேலைக்கான திறமைக்கும் இடையில் உள்ள விகிதம் கேட்கறாங்க. ஓகேங்களா? என்ன சார் விகிதம்லாம் கேட்டிருக்காங்க, கேள்வி கஷ்டமா நினைக்க கூடாது, ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. பாருங்க, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? நேரம் மற்றும் வேலையில இருந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்னன்னா ஆட்கள் நாட்கள் இன்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். ஓகேங்களா? ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். இந்த ஒரே ஃபார்முலா தாங்க. ஓகேங்களா? ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிகிற பட்சத்துல நேரம் மற்றும் வேலை தலைப்புல இருந்து வரக்கூடிய அனைத்து சம்களும் உங்களால வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? சரி, டைரக்டா வந்து கேள்விக்கு போயிடலாம். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்கள். ஓகேங்களா? அப்போ ஆட்களுக்கு பதில் 5 போட்டுக்கிறேன். 5 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? 5 ஆண்கள் வந்து 12 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. நாட்களுக்கு பதிலாக 12 போட்டுக்கிறேன். அப்படின்னா அதே மாதிரி வேலையை, ஓகேங்களா, அதே வேலையை வந்து பார்த்தோம்னா 8 பெண்கள், ஓகேங்களா, 8 ஆட்கள், ஓகேங்களா, எத்தனை நாள்ல முடிச்சிடறாங்க? 15 ஆட்கள். இப்போ மேல 15 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 5 நபர்கள் 12 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. 8 நபர்கள் வந்து 15 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. இப்போ உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய திறனை விகிதத்துல கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ விகிதத்துல எழுதிக்கிறேன். சரிங்களா? விகிதத்தில் எழுதியாச்சு. இப்போ ஜஸ்ட் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுங்க. அடிச்சு கொடுப்போம். இது ஆணு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண். ஓகேங்களா? சரி, அடிச்சு கொடுப்போம். 1 5 5, 3 5 15. அடுத்து இது 2 4ஆல் வகுப்படும். ஓகேங்களா? 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 4 8, 3 12 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 அடி ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? இந்த சைடு 1 மட்டும் தான் இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? 2 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1:2 வருது. ஓகேங்களா? நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமையினுடைய விகிதம் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆணை மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பெண்ணை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய திறமையினுடைய விகிதம் என்ன அப்படின்னா 1:2. ஓகேங்களா? 1:2 இவங்களுடைய திறமைக்கான விகிதம். ஓகேங்களா? அப்ப இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ரொம்ப எளிமையான கேள்விதாங்க. அடுத்து 2வது கேள்வி, 10 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் எடுத்துக்கொண்டால் அவ்வேலையை அரை நாளில் முடிக்க தேவையான ஆட்கள் என்ன? ஓகேங்களா? அதாவது 10 நபர்கள். ஓகேங்களா? 10 நபர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலையை 8 நாள்ல முடிச்சிடறாங்க. 10 நபர்கள் ஒரு வேலையை 8 நாள்ல முடிச்சிடுறாங்க அப்படின்னா அதே வேலையை, ஓகேங்களா, அதே வேலையை இவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதே வேலை தான் இவங்களும் செய்யறாங்க. அதே வேலையை அரை நாள்ல முடிக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது ஹாஃப் டேல முடிக்கணும் அப்படின்னா கூடுதலா, ஓகேங்களா, ஹாஃப் டேல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆட்கள் தேவை தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆட்கள் நீங்க ஆண்க்கு வச்சுக்கிட்டா கூட சரிதான். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஆண் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல மென்னுன்றத ஷார்ட்டா எம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படினாலும் வச்சுக்கோங்க. பாருங்க, ஜஸ்ட் ஃபார்முலா என்ன சார் இப்படி எழுதிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஃபார்முலா தான் ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். ஒரே ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஆட்கள் நாட்கள் மணி நேரம், ஓகேங்களா, அந்த ஃபார்முலா அடிப்படையில் எழுதிருக்கேன். டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
நமக்கு இங்க ரூபா பத்திலாம் பேசலாம், மணி நேரம் பத்தி பேசலாம், அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? சரி பாருங்க, 10 ஆட்கள் 8 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை ஆட்கள் வந்தா இந்த வேலை அரை நாள்ல முடியும்? ஓகேங்களா? சோ ஃபார்முலா படி கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே பண்ண கிடையாது. சரிங்களா? இப்போ அடிச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க அடிச்சு கொடுத்தாலும் சரி, நேரடியா அடிச்சு கொடுத்தாலும் சரி, இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த ஆட்கள் அப்படின்றத மட்டும், ஓகேங்களா? சோ ஆட்கள் தான் கண்டுபிடிக்க போறோம், அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 1/2 ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு கொண்டு போங்க. 1/2 ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு போகுது அப்படின்னா தலைகீழா மாறும். ஓகேங்களா? அதாவது பெருக்கல்ல இருக்கக்கூடிய 1/2 ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு போகும்போது அப்படியே தலைகீழா மாறும், அதாவது ரெசிப்ரோக்கலா மாறும். ஓகேங்களா? சோ இந்த சைடு ஆல்ரெடி என்ன இருக்கு, 10 இருக்கு, இன்டூ 8 இருக்கு. இந்த 1/2 ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு கொண்டு போகும்போது தலைகீழா மாறி 2/1 வந்துடும். ஓகேங்களா? சோ நீங்க பைல 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். ஓகேங்களா? இந்த சைடு ஈக்குவல் டு ஆட்கள் ஆன்றதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பெருக்குவோமே, பெருக்குனா என்ன வரும்? சோ இது ரெண்டே பெருக்குனீங்கன்னா 8 இன்டூ 2 என்ன வரும்? 16. 16 இன்டூ 10 160 வரும். ஓகேங்களா? அப்போ 160 ஆட்கள் வரும் பட்சத்தில் இந்த வேலை அரை நாள்ல முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ 10 ஆட்கள் 8 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 160 ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா இந்த வேலை அரை நாள்லயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஹாஃப் டேல முடிச்சு ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சரிங்க. சோ அப்ப இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்? ஆப்ஷன் டி தான் மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடும். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார், பி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். இருவரும் 4 நாள் இணைந்து வேலை செய்த பின் சென்று விடுகிறனர் எனில் இருவரும் சேர்ந்து முடித்த வேலையின் அளவு என்ன? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, நல்லா கவனிங்க. ஏ என்பவர் மட்டும் ஒரு வேலையை தனியா 15 நாள்ல முடிச்சிருவாருங்க. அதே வேலையை பி மட்டும் தனியா பண்ணார் அப்படின்னா 20 நாள்ல முடிச்சிருவாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா 2 பேர் சேர்ந்து வெறும் 4 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து 4 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. அந்த 4 நாள்ல எத்தனை பங்கு வேலை? ஓகேங்களா? சோ அவங்க செஞ்சு முடிச்ச வேலையோட அளவு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க கண்டுபிடிப்போம். ஏ வந்து மொத்தமா வந்து 15 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. ஏ வந்து தனியா வேலை பார்த்தாருன்னா 15 நாள்ல மொத்தம் வேலையை முடிச்சிருவாரு. இப்போ இதுல ஒரு நாள் மட்டும், ஓகேங்களா, ஏ தனியா ஒரு நாள்ல எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாருன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? சோ ஏ மட்டும் ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க போறேன். ஒரு நாள் வேலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, ஏ வந்து மொத்தமா 15 நாள் வேலையை முடிச்சிருவாரு. அதுல ஒரு நாள் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்க மேல 1ன்னு போடுறேன். இப்போ ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடியதை அப்படியே தலைகீழ எழுதிக்கோங்க. அதாவது 1/ல எழுதிக்கோங்க. 15ன்னு கொடுத்திருக்காங்க, அதை 1/ல எழுதினா என்ன வரும்? 1/15ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை தனியா பண்றாரு அப்படின்ற பட்சத்துல ஒரு நாள்ல 1/15 பங்கு வேலையை முடிப்பாரு. இப்ப அதே மாதிரி பி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பி வந்து பார்த்தோம்னா ஒரு வேலையை 20 நாள்ல மொத்தமா முடிச்சிடாரு. பி மட்டும் தனியா ஒரு வேலையை 20 நாள்ல முடிச்சிடாரு. இப்போ பி மட்டும் ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பி மட்டும் தனியா ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். பி மொத்தமா 20 நாள் வேலையை முடிச்சிடாரு. அதுல ஒரு நாள் வேலை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோம்? மேல 1 போடுவோம். 20 நாள்ல மொத்த வேலையை முடிஞ்சிருது, அதுல ஒரு நாள் வேலை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்க மேல 1. அப்போ 1/20. அப்போ பி தனியா அந்த வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா ஒரு நாள்ல 1/20 பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. சோ அப்ப ஏ உடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கிறேன், என்ன வருது? 1/15. பி உடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கிறேன் 1/20. நீங்க ரொம்ப கான்செப்டெல்லாம் போவேன், நாங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க முழு நாள் வேலை இருக்கும்ல. சோ முழு நாள் பார்த்தோம்னா 15. ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க அது அப்படியே 1/ல எழுதிக்கோங்க. பி உடைய முழு நாள் வேலை 20. ஓகேங்களா? 20 நாள்ல ஃபுல் வேலையை முடிச்சிடாப்ல. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க 1/20. ஓகேங்களா? ஏ உடைய ஒரு நாள் வேலை 1/15, பி உடைய ஒரு நாள் வேலை 1/20. ஓகேங்களா? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? சோ ஏ மற்றும் பி சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு நாள். ஓகேங்களா? ஒரு நாள்ல ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போறேன். ஏ உடைய ஒரு நாள் வேலை என்ன வரும்? 1/15 பிளஸ் பி உடைய ஒரு நாள் வேலை என்னங்க வரும்? 1/20. சரிங்களா? இப்போ இந்த 20 கொண்டு போய் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கனாலும் சரிதான், இல்ல நார்மலா நீங்க குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் சரிதான். அதாவது 2 பின்னங்கள் இருக்கு, 1/15 1/20 2 பின்னங்கள் இருக்கு. 2 பின்னங்களுக்கு இடையில கூட்டல் குறியீடோ கழித்தல் குறியீடோ இருக்க பட்சத்துல பின்னத்தினுடைய அடிமானத்தை சமமாக்குவோம். ஓகேங்களா? பின்னத்தினுடைய அடிமானத்தை சமமாக்குறதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தாலும் சரிதாங்க, இல்ல அப்படின்னா நீங்க குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் சரிதான். ஓகேங்களா? உங்களுக்கு எது தோதோ நீங்க கண்டிப்பா அதை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து எல்சிஎம் எடுத்தாலும் சரி, குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் சரி. எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சோ கொண்டு போய் நான் குறுக்கு பெருக்கல் பண்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ அடியில இருக்கக்கூடிய இதை 2 மட்டும் பெருக்க போறேன். ஓகேங்களா? சரி, என்ன சார் 15 20 பெரிய நம்பர் பெருக்கிறது கஷ்டம் அப்படிலாம் நினைக்க கூடாது. 15 2 முறை பெருக்கினா என்ன வரும்? 30ன்னு வரும். ஓகேங்களா? சோ ஒரு 0 இருக்கு, அது அப்படியே சேர்த்துக்கோங்க 300. இப்போ இந்த 20 கொண்டு போய் இந்த எண்ணோட பெருக்குங்க. 20 × 1 20 தான். அடுத்து இந்த 15 கொண்டு போய் இந்த எண்ணோட பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? சோ 1 × 15 15 தான் வரும். ஓகேங்களா? சோ 1 × 15 15ன்னு வரும். இப்போ கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? அடியில வந்து பார்த்தோம்னா 300ன்னு இருக்கும். மேல கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 20 + 15 35ன்னு வரும். 20 + 15 35ன்னு வரும். இப்போ இது ரெண்டுமே 5ஆல் வகுப்படும். ஒரு எண் 0லயே 5லயே முடியுதுன்னா அந்த எண் 5ஆல் வகுப்படும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 7 × 5 35ன்னு வரும். 6 × 30 0.
0 இருக்கு, அப்படியே வச்சுக்கிறேன். 60 ஆயிருச்சு. இப்போ என்ன வருது? 7/60 வருது. இதுக்கப்புறம் இதை அடிச்சு கொடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் வேலையினுடைய அளவு என்ன? 7/60. ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல, ஓகேங்களா, சோ ஒன் டேல, ஓகேங்களா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலையை முடிச்சிடறாங்க? 7/60 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பேர் சேர்ந்து 4 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து 4 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. அப்போ 4 நாள்ல அவங்க எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்கன்றதா நமக்கு கேள்வி. ஒரு நாள்ல 7/60 பங்கு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, ஒரு நாள்ல 7/60 பங்கு வேலையை முடிச்சா 4 நாள்னு போது என்ன பண்ணணும்? ஜஸ்ட் 4 மட்டும் பெருக்கிக்கோங்க, முடிஞ்சு. ஓகேங்களா? ஒரு நாள்ல 7/60 பங்கு வேலையை முடிச்சா 4 நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் அந்த ஒரு நாள் வேலையை 4ஆல பெருக்கிறேன். பெருக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப அடிச்சு கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா 4 நாள் ஓடும். நீங்க 4 அடிச்சு கொடுத்தாலும் சரி, இல்ல 2 அடிச்சு கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்க எதுனாலும் அடிச்சு கொடுங்க. நான் 2 கூட அடிச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா சார், எனக்கு வந்து பார்த்தா 4 அடிச்சு கொடுக்க கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு நினைப்பீங்க. 2 அடிச்சு கொடுங்க, தப்பே இல்லை. ஓகேங்களா? சோ 2 முறை 3 0. திருப்பி 2 அடிச்சு கொடுத்தா 1 முறை 15 முறை. இப்ப என்ன வருதுங்க? சோ 7/15 வருது. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 4 நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 7/15 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 4 நாளில் 7/15 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப 7/15 இந்த கேள்விக்கான சரியான விடை. அப்ப இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்னா ஆப்ஷன் சி தான் மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ராஜா ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கக்கூடியவர். பாபு ராஜாவை விட 50% திறமையானவர் எனில் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எடுக்கும் நாட்கள் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது பார்த்தோம்னா 2 நபர்கள் இருக்காங்க. ராஜா இருக்காரு, பாபு இருக்காரு. ஓகேங்களா? சோ ராஜா ஷார்ட்டா வந்து ரான்னு வச்சுக்கிறேன், பாபு வந்து ஷார்ட்டா வந்து பான்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ராஜா பாபுன்னு 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ராஜா மட்டும் ஒரு வேலையை தனியா பண்ணாருன்னா ராஜா 15 நாள் அந்த வேலையை முடிச்சிருவாரு. அதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் கேள்வியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாபு ராஜாவை விட, ஓகேங்களா, பாபு வந்து பார்த்தோம்னா ராஜாவை விட 50% திறமையானவர். ஓகேங்களா? சோ ராஜா எத்தனை சதவீதம் திறமையானவரோ அதை விட வந்து, ஓகேங்களா, சோ ராஜாவை விட, ஓகேங்களா, ராஜா எத்தனை சதவீதம் திறமையானவரோ அதை விட பாபு, ஓகேங்களா, பாபு தான் ராஜா விட, ஓகேங்களா, சோ ராஜா எத்தனை சதவீதம் திறமையானவரோ அதை விட, ஓகேங்களா, சோ அதை விட 50% கூடுதல் திறமை உடையவர் தான் யாரா? பாபு. இப்ப ராஜா வந்து 100% திறமை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ராஜா 100% திறமை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாபு அவரை விட 50% கூட திறமை உடையவர் அப்படின்னா பாபு வந்து எத்தனை சதவீதம் திறமை உடையவர்? 150% திறமை உடையவர். புரியுதுங்களா? இப்ப ராஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% நல்ல திறமை உடையவர் அப்படின்னா ராஜாவை விட பாபு 50% கூடுதல் திறமை உடையவர்னு சொல்லும் போது அப்ப பாபு வந்து பார்த்தோம்னா 150% திறமை உடையவர். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? எனில் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க, ஓகேங்களா, 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தாங்கன்னா வேலையை முடியக்கூடிய நாட்களினுடைய அளவு. ஓகேங்களா? சோ வேலை வந்து எத்தனை நாள்ல முடியும்னு கேக்குறாங்க. பாருங்க, இப்போ 100% திறமையுடைய ராஜா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சாரு? 15 நாள்ல முடிச்சாரு. 100% திறமையுடைய ராஜா 15 நாள்ல வேலையை முடிச்சாரு அப்படின்னா இங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தா வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த 100% அப்படின்றத நீங்க ஆட்களை எடுத்துக்கோங்க, அதாவது 100 ஆட்களை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 150% இருக்குல்ல, இந்த 150% நீங்க 150 ஆட்களை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 100% 100 ஆட்களாகவும் 150% 150 ஆட்களாகவும் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய். ஒரே ஃபார்முலா தான், திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய், அந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? சரி, அந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பாருங்க, 100 ஆட்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிச்சிடறான்? 15 நாள்ல வேலையை முடிச்சிடறான். 100 ஆட்கள் 15 நாள்ல வேலையை முடிச்சிடறான் அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. ஓகேங்களா? ராஜாவும் பாபுவும் சேர்ந்து. ஓகேங்களா? அவன் 100 + 50 கூட்டினா எத்தனை ஆட்கள் வரும்? 100 ஆட்கள் + 150 ஆட்கள், ரெண்டே கூட்டினா 250 ஆட்கள் வரும். அப்போ 250 ஆட்கள் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சோ நான் அப்படியே ஷார்ட்டா வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கோங்க, எக்ஸ் வச்சுக்கோங்க, டி வச்சுக்கோங்க, என்ன வச்சுக்கோங்க. 100 ஆட்கள் 15 நாள்ல வேலையை முடிச்சா 250 ஆட்கள் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கொடுப்போங்க. இந்த 0 அடி ஆயிருச்சு. இப்ப பார்த்தோன்னா 5 ஆல் வகுப்படும். ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்தோன்னா இதை அடிச்சு கொடுக்குறேன். 3 5 15, I 5 25. ஓகேங்களா? சோ 3 5 15, I 5 25. திருப்பி 5 ஆல் அடிச்சு கொடுத்தா 4 5 5, E 5 10. இப்ப மீதி என்ன இருக்கு? இந்த சைடு 2 × 3 இருக்கு. 2 × 3 பெருக்குனா என்னன்னு வருங்க? 2 × 3 பெருக்குனீங்க அப்படின்னா 6ன்னு வரும். ஓகேங்களா? இந்த சைடு 4 இருக்கும். நாட்கள் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ இருவரும் சேர்ந்து, அதாவது ராஜா பாபு இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்கன்ற பட்சத்துல வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருது? 6 நாட்கள்ல வேலை முடிஞ்சிருது.
இந்த சம் வந்து பார்த்தோம்னா செய்யறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குங்க. ஸோ அந்த ஷார்ட்கட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செயின் ரூல் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செயின் ரூல் ஷார்ட்கட் இந்த இடத்துல சொல்ல நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்ற கான்செப்ட் படி ஒரு செயின் ரூல் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் நான் இந்த இடத்துல சொல்ல போறது கிடையாது. செயின் ரூல்ன்றது நம்ம டிஎன்பிசில தனி டாபிக்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் உங்களுக்கு தேர்வு வரும். ஓகேங்களா? அப்ப வரும்போது நான் உங்களுக்கு செயின் ரூல் ஷார்ட்கட் பத்தி தெளிவா சொல்றேன். முடிஞ்சா வந்து டைம் ஒன்று இருக்கு, அந்த டைம்ல ஒரு ரிவைஷன் பண்ணிட்டு கூட போவோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்க வேணாம், என்ன குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜெனரலா என்ன தெரிஞ்சுக்கோங்க, 100 நபர்கள் 100 ஆட்கள் ஆகும், 150% ஆட்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்யுங்க. ஷார்ட்கட்டும் இதே ப்ரொசீஜர் தான். பட் அந்த ஷார்ட்கட் நான் உங்களுக்கு செயின் ரூல் வரும்போது கண்டிப்பான முறையில் சொல்லுவேன். ஓகேங்களா? சொல்லாம இருக்க மாட்டேன், கண்டிப்பா சொல்ல தான் போறேன். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏ என்பவர் பி ஐ விட 2 மடங்கு திறமையானவர் எனில் பி மட்டும் தனியே அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ பி இருவரும் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஏ பி ஓகேங்களா 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருது? வேலை 12 நாட்கள்ல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஏ என்பவர் பி ஐ விட, ஓகேங்களா, சோ ஏ பி 2 பேர் இருக்காங்க. அதுல ஏ அப்படின்றவர் பி ஐ விட 2 மடங்கு திறமையோடையவரா. ஓகேங்களா, சோ பி ஐ விட ஏ, ஓகேங்களா, சோ பி ஐ விட ஏ வந்துட்டு 2 மடங்கு, ஓகேங்களா, சோ 2 மடங்கு அதிக திறமையோடையவர்னு சொல்றாங்க. எனில் பி மட்டும், ஓகேங்களா, சோ பி மட்டும் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னா, தனியா பண்றாரு அப்படின்னா அந்த வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பி வந்து 1 மடங்கு திறமையுடையவர் அப்படின்னா, ஓகேங்களா, பி வந்து 1 மடங்கு திறமையுடையவர் அப்படின்னா அவரை விட ஏ வந்து 2 மடங்கு திறமையுடையவரா. புரியுதுங்களா? பி வந்து 1 மடங்கு திறமையுடையவர் அப்படின்னா அவரை விட ஏ 2 மடங்கு அப்படின்னா 1 into 2, ஓகேங்களா, என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகேங்களா, இப்ப சப்போஸ் இந்த இடத்துல பி வந்துட்டு 5 மடங்கு திறமையுடையவர் அப்படின்னா ஏக்கு என்ன பண்ணும்? அது அப்படியே 2வது பேருக்குன்னா 10 வரும். அப்ப பி வந்து 10 மடங்கு திறமையுடையவர். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பி வந்து 100 மடங்குன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். பி 100 மடங்கு திறமையுடையவர் அப்படின்னா ஏ வந்து அவரோட 2 மடங்குன்னு சொல்லும் போது அப்ப ஏக்கு என்ன போடணும்? 200ன்னு போடணும். என்ன போடுறீங்களோ அதை அப்படி டபுளா போட்டுக்கோங்க. பிக்கு வந்து 1 போடுறேன், அவரோட ஏ 2 மடங்குன்னு சொல்லும் போது ஏக்கு வந்து 2 போட்டுக்கிறேன். புரியுதுங்களாங்க? சரி, இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதுங்க. இந்த ஸ்டெப் மட்டும், ஓகேங்களா, இந்த டேட்டா மட்டும் நீங்க இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதுங்க. அழகா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 ஸ்டெப் தாங்க ஆன்சர். இந்த ஃபார்மேட் மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்ல ஆன்சர். ஓகேங்களா, சரி, இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ வந்து 2ன்னு போட்டிருக்கேன், பிக்கு 1ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, சோ இந்த மடங்கு, அதாவது ஏ வந்து பார்த்தோம்னா 2 மடங்கு, பி வந்து 1 மடங்கு. இந்த மடங்குன்றதை நீங்க ஆட்களை எடுத்துக்கோங்க. மடங்கு அப்படின்றது ஆட்களை எடுத்துக்கோங்க. அதாவது ஏன்றது 2 ஆட்கள், பின்றது 1 ஆட்கள். ஓகேங்களா, ஏவை வந்து 2 ஆட்களாவும் பி வந்து 1 ஆட்களாவும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ ஏ பி 2 கூட்டினா என்ன வரும்? 3ன்னு வரும். 2 கூட்டினீங்க அப்படின்னா 2 ஆட்கள் பிளஸ் 1 ஆட்கள் கூட்டினா எத்தனை ஆட்கள் வரும்? 3 ஆட்கள் வரும். ஏ வந்து 2 ஆட்கள், பி வந்து 1 ஆட்கள் கூட்டினா எத்தனை ஆட்கள் வரும்? 3 ஆட்கள் வரும். ஓகேங்களா, சோ அதாவது 3 ஆட்கள், ஏ 2 ஆட்கள், பி 1 ஆட்கள் கூட்டினா வந்து 3 ஆட்கள் வரும். 3 ஆட்கள் எவ்வளவு நாள்ல வேலையை முடிச்சிடாங்க? 12 நாள்ல முடிச்சிடாங்க. 3 ஆட்கள் ஏவும் பியும் வந்து சேர்ந்தோம்னா 3 ஆட்கள் வருது. 3 ஆட்கள் 12 நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா பி மட்டும், ஓகேங்களா, பின்றது 1 ஆட்கள், ஒரு ஆள் மட்டும் தனியா பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்களா? சோ பார்த்தோன்னே இது ஈஸியா ஷார்ட்கட்லயே கொண்டு வந்துடலாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா, சரி பாருங்க, இப்போ ஆட்கள் நாட்கள் ஃபார்முலா தான். ஓகேங்களா, ஒரே ஃபார்முலா, ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்டு ரூபாய், அந்த ஒரே ஃபார்முலா தான். 3 ஆட்கள் 12 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க அப்படின்னா, 3 ஆட்கள் 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் வேலையை முடிய எத்தனை நாள் ஆகும்? ஓகேங்களா, சோ தெரியாது, டேஸ் எத்தனை டேஸ்ன்னு தெரியாது. சோ அப்படியே டீன்னு வச்சுக்கிறேன். நீங்க டீன்னு வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கோங்க, எக்ஸ் எதனால வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ எத்தனை டேஸ்ன்னு தெரியாது, அப்படியே டீன்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ 2 பேருக்குங்க, பேருக்குன்னா என்ன வரும்? இது 2 பேருக்குன்னா 3 into 12 என்ன வரும்? 3 into 12 பார்த்தோம் அப்படின்னா 36ன்னு வரும். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல 1 into டி தான் வரும். அப்போ 3 ஆட்கள் 12 நாள்ல வேலையை முடிச்சிடாங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் அந்த வேலையை செய்யற பட்சத்துல வேலை எத்தனை நாள்ல முடியுமா? 36 நாட்கள்ல முடியும். அப்போ பி மட்டும் இந்த வேலையை தனியா பண்றாருன்ற பட்சத்துல வேலை எத்தனை நாள்ல முடியும்? 36 நாட்கள்ல முடியும். ஓகேங்களா, அப்ப இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா, அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இன்றைக்கான தேர்வுல வந்து பார்த்தோம்னா 5 கேள்விகள் பார்த்திருக்கோம். சோ இந்த 5 கேள்விக்கான விளக்கம் பார்த்தோம்னா அனைவருக்கும் புரியுற பட்சத்துல ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்திருக்கோம். ஓகேங்களா, சோ இந்த தேர்வை வந்து முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. சோ இதுக்கான क्वेश्चन வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். சோ அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.